ஹவ் டு ஹேண்டில் பிரேக்கப்ஸ். பிரேக்கப்ஸ். ஓகே. ஸோ பிரேக்கப்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, பிரேக்கப் வந்து என்ன ஆகும் எல்லாருக்குமே தெரியும். ஒரு பிரேக்கப் நடக்குது அப்படின்னும்போது இதுக்கு நான் ஏன் கேட்குறேன்னா, பிரேக்கப் ஆகும்போது சம்டைம்ஸ் வந்து பிரேக்கப்ஸ் வந்து ப்ராப்பர் க்ளோஷர் இல்லாம கூட ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு. நிறைய டைம். ஸோ அது வந்து ரொம்ப ஹிட் ஆகும். ம். ரைட்டா? ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லுங்க நீங்க. ஓகே. ஸோ வந்து ஒரு ப்ராப்பர் க்ளோஷர் இல்ல க்ளோஷரோட எந்த பிரேக்கப்புக்கும் ஒரு பெயின் இருக்கும். ம், ம், அவங்க ம். நம்ம லைஃப்ல இல்ல அப்படிங்கிறது ஒரு பெயின் இருக்கும். அந்த பெயின் எப்படி வரும்னா, நம்ம மெமரீஸ்ல இருந்து தான் வரும். அவங்க கூட டிராவல் பண்ண ஒரு டைமா இருக்கும். ஒரு சில நேரம் இந்த டைம் நம்மளா இல்லாட்டி கூட கூகுளே எடுத்து காமிச்சிரு. இந்த இயர்ஸ் இங்க இப்படிதான்டா இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டோஸ் கண்டிப்பா காமிக்குது. காட்டிரும். ம். அவங்க கூட இன்டராக்ட் பண்ண ஏதாவது ஒரு பர்சன், அவங்களோட நேமு, அவங்க படிச்ச ஸ்கூல் எல்லாமே லைக் வாட்டெவர் த கான்வர்சேஷன் 2 பேரும் எடுத்துக்கிட்டாங்களோ, அது எல்லாமே வந்து ஒரு பெயின்ஃபுல் மொமெண்ட்டா ஆகும். பட் நாங்க சைக்காலஜிக்கலா இல்ல வந்து ஒரு மென்டல் ஹெல்த் வெல்னஸ் கோச்சா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அந்த பெயின கோ த்ரூ பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். அனுபவிங்க. ஆமா. ஒன்லி தென் யூ குட் கெட் அவுட் ஆஃப் இட் அந்த கம்ப்ளீட்லி. பெயினுக்கு பயப்படாம அதை அனுபவிச்சிட்டீங்கன்னா ஒரு ஆமா. இடத்துல நார்மலைஸ் ஆகுற மாதிரி ஆயிரும் இல்லையா? ஆமா. கண்டிப்பா நீங்க அத கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். அண்ட் ம். ஏன்னா, நீங்க கோ த்ரூ பண்ணாம டக்குன்னு இன்னொரு ரிலேஷன்ஷிப் கூட போறதோ, இல்ல அத வந்து இல்ல நான் அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு எனக்கு இந்த பயமா வூண்ட் இருக்குன்னு ஹீல் பண்றதுக்காக சில பேர் இன்னொரு ரிலேஷன்ஷிப் கூட போவாங்க. போவாங்க. ஆ, அந்த அதனால மாரி கேட்டுட்டேன். போறதோ, இல்ல அதிலருந்து தப்பிச்சு ஒரு சிலர் வந்து கெரியருக்காக நான் ஓடுறேன் அப்படின்ற மாரி ஃபோக்கஸ் பண்ணி போவாங்க. ஓகே, கெரியருக்காக ஓடுறது ஃபைன் தான். பட் அலாங் வித் தட் இந்த பெயினையும் நம்ம வந்து அக்செப்டன்ஸ் இவென்ச்சுவலி இருக்கணும். வந்து ம். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஆமா. எனக்கு இந்த மாரி பிரேக்கப் ஆயிடுச்சு. இந்த மாரி ஒரு பெர்சன் என் லைஃப்ல நான் கோ த்ரூ இருந்தாங்க. பண்ணிட்டு இருக்கேன். நான் கோ த்ரூ பண்ணிட்டுருக்கேன். அது கொஞ்ச நாள் ஆக ஃபர்ஸ்ட்டு ரொம்ப நாள் ஆகும். என்ன சொல்றதுன்னா, எவ்ரிடே அழுகுற மாதிரி இருக்கும். டெய்லி வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் இதிலேயே நம்ம மூழ்கி இருக்கிற மாரி இருக்கும். கொஞ்ச நாள் ஆக அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் கம்மியாகும். அப்போ நம்ம மைண்ட் எப்படி தோணும்னா, இப்போ எனக்கு ஒரு ஒர்க் இருக்கு. ஆனா எனக்கு அந்த தாட் வருது. கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் அந்த ஒர்க்க முடிச்சுட்டு முடிச்சுட்டு வந்து நான் உன்னை கவனிச்சுக்கிறேன் ஐல் அப்படிங்கிற. கம் அண்ட் ஐல் ம். எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப். ஓகே. அப்படின்ற மாதிரி. அப்படி இருக்கும்போது, அது ஒரு ஒரு நாளடைவுல என்ன ஆயிரும்னா, அது நம்மளோட ஒரு பார்ட் ஆயிடும். அந்த ஒரு ஃபீலிங்ஸ், அந்த ஒரு மெமரீஸ் வந்து நம்மளோட ஒரு பார்ட் ஆயிரும். அது ஓகே. கொஞ்சம் வந்து நம்மள வந்து சப்போர்ட் பண்ணும். ஏன்னா, எப்படினாலும் அந்த பெயின் வந்து நம்மளுக்குள்ள இருந்துட்டே தான் இருக்க போது. அந்த பெயின கரெக்ட்டா ட்ரீட் பண்றதுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் கிடையாது. பிகாஸ் ம். வந்து உங்களோட பெயின வந்து நான் சப்ரஸ் பண்ணி தூங்க வச்சிரலாம். ஆனா, உங்களோட தாட்ஸ என்னால அது ஒண்ணுமே நம்ம பண்ண தான் இது பண்ணணும் இல்லையா? ஆ. ஸோ அது வந்து ஆமா, எனக்கு இந்த பிரேக்கப் நடந்துச்சு. இந்த பெர்சன் இருந்தாங்க. இப்போ ஃபார் சம் ம். ரீசன் ஒரு சில இடத்துல மோஸ்ட்லி எங்க தெரியுமா அந்த பெயின் ஜாஸ்தியா இருக்கும்? அவங்க தப்பு பண்ணும்போது இல்ல. நம்ம தப்பு பண்ணும்போது. ஏதோ ஒரு ஒரு இடத்துல கில்ட் மாரி ஆ ஆயிருதுல்ல. ஐயோ! நல்ல பொண்ணாச்சே, இல்ல மிஸ் நல்ல பண்ணிட்டோமே. பையனாச்சே, நம்ம மிஸ் ரைட், ரைட், ரைட். பண்ணிட்டோமே ரைட். அப்படின்றது வந்து லைஃப்ல வந்து ஏதோ ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ண முடியல அப்படின்ற மாரி சிச்சுவேஷன்ல இருக்கும்போது, அவங்க இருந்திருந்தா ம். பெட்டரா இருந்திருக்கும். ஓகே. அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அந்த தாட் இருக்கும்.